போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இந்த ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் நன்மைகள் வெளிப்படட்டும், என் வாழ்க்கையில் உங்கள் தயவு வெளிப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்கள் கரங்கள், ஏசப்பா உங்கள் கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரட்சகருடைய அன்பு என்னை தொடட்டும், இரட்சகருடைய கிருபை என்னை தொடட்டும். ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி அப்படியே பார்க்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லா அற்புதங்களையும் கடந்த மாதம் செய்தார். இந்த மாதத்திலும் மேன்மையான அற்புதமாக இருக்கணும். நான் மறுபடியும் சொன்னேன், சில வேளைகளில் சில காரியங்களை எதிர்பார்க்கறதுக்கு அருகில் இருக்கிற யாரோ ஒருவரை பார்ப்போம். அப்படி பார்க்காதீங்க. இயேசு எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? இயேசு வச்சிருக்கிறார் மேன்மை. எப்படி உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அப்படிதான் இயேசு நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ருசியுள்ள ஆகாரம் கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, இயேசு அப்படிதான் நமக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு விரும்புகிறார். சில வேளையில் எந்த நன்மையும் பெறக்கு தகுதியே இருக்க மாட்டோம், ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, எல்லாரும் வாய்களை திறந்து, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. மறுபடியும் எல்லாம் சத்தத்தை வைத்து, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எல்லாரும் அப்படியே கைகளை வைத்து, எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எல்லாரும் இயேசுவை பார்த்து, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. அன்றன்றை காண அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே எந்நாள் வரை சுமந்தவரே. அதிசயம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்படியே கூப்பிடுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான நான்
இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தேரே, நன்றி, 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 நன்றி. கருபோல அப்படியே இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எப்படி உங்க பிள்ளைகளுக்கு மேல உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குமோ, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை உயர்த்தப்படணும்னு எப்படி விரும்புறீங்களோ அதே போல ஏசப்பாவுக்கு ஒரு எண்ணம் உண்டு. மெய்யாகவே நீங்கள் அநேக காரியங்களில் கர்த்தரிடத்துல ஓடுறவங்க, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இயேசுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இதில் என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இதில் என்ன ஆசீர்வதிங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க. சில இடங்கள்ல மேன்மை இல்லாமல் உங்களுக்கு தள்ளப்படுகிற, இல்ல சிலர் உங்களை குற்றப்படுத்துகிற சூழ்நிலைக்குள்ள இருக்கீங்களா? சில வேளையில் அது நிமித்தம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, என் கூட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஒன்றை மாத்திர கவனித்துக் கொள்ளுங்க, தனிமையா இருக்கிறத கண்டு கலங்காதீங்க. இயேசு இருக்கிறார்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் அற்பமா பாக்குறாங்கன்னு ஒரு நாள் உங்களை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்குமா. அதுதான் இயேசு தர்ற மேன்மை. எத்தனை உறவினர்களுக்கு மத்தியில நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசு சொல்றாருல, நான் உன்னை சகல ஜாதிகளையும், உண்மையிலேயே அது நிறைவேறுங்க, உண்மையிலேயே அது நிறைவேறும். சிலருடைய வீட்டில் நீங்க கால் எடுத்து வச்சா அந்த வீட்டில் அநேக சமாதானம் உண்டாகும். சிலருக்கு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே அந்த வியாதி மாறிடும். சிலருக்கு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே அங்க அற்புதம் நடக்கும். அதுதாங்க அந்த தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறது. சிலர் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வராதிருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். கடந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் கேட்டேன், நீங்க எப்படி மறுபடியும் ஜெபத்துல நல்ல வளர்ச்சி அடைகிறீங்களா அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ பிரதர், நீங்க வராட்ட நாங்க என்னைக்கும் அழிஞ்சிருப்போம் பிரதர். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணுங்க, நம்மளை அவருடைய நாமத்தின் நிமித்தம் மேன்மைப்படுத்தணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா உங்களை வைக்கணும். நம்ம சில வேளைகள்ல ஜெபம் பண்றோம்ல, வியாதியோடு இருக்கிறவங்க, கடன் பாரத்துல இருக்கிறவங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறவங்க, அது ஆசீர்வாதங்க. நம்மள அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மேன்மையாய் வைத்திருக்கிறார். நம்ம முழங்கால் படியிட்டு இயேசுவே எங்கள் ஜனங்களை ஆசீர்வதின்னு சொல்லும் பொழுது எங்கேயோ ஒருவருக்கு கட்டிகள் வியாதிகள் மறைந்து போகும். அவருடைய செக்கப்ல ஒன்றும் இல்லைங்கிற ஒரு ரிசல்ட் வரும். இயேசு உங்களை அப்படிதான் நடத்துவார், இயேசு உங்களை அப்படிதான் பயன்படுத்துவார். ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல என்னை மேன்மையாய் உயர்த்துவீராக, இந்த புதிய மாதத்துல என்னை மேன்மையாய் உயர்த்துவீராக. ஆண்டவருடைய நன்மை வெளிப்படட்டும் அப்பா, ஆண்டவருடைய கிருபை எங்களை மத்தியில மேன்மையாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே அப்பாவுடைய நன்மை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், அப்பாவுடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுங்க, என்னை மேன்மையாய் நடத்துங்க. சில இடங்கள்ல சில வசனம் நம்மளை கூட தூக்கி விட்டுருக்கோம். அப்படி உங்களை அந்த வசனம் பலப்படுத்தின அந்த கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து பாருங்க. யோசுவாட்ட தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.
நம்முடைய வாழ்நாளில் எத்தனை வேளைகள் அந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன நடத்துவாருங்கிற அறிக்கையற்று போல நினைவு கூர்ந்த நன்றி செலுத்துங்க. உண்மையிலே ஒருவேளை நீங்க என் வாழ்க்கையில வராட்டா ஒன்றுமே இருந்திருக்காது ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில வராட்டா என் வாழ்க்கையில ஒன்றுமே இருந்திருக்காது ஆண்டவரே. நான் வறண்ட நிலத்துக்கு ஒப்பாய் மாறி இருப்பேன் ஆண்டவரே. இவ்வளவு விலகினத்துல நான் நிற்கிறேன்னா உங்க கிருபை, உங்க கிருபை. நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சப்பா, நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆண்டவரே. இங்கே இயேசு வந்திருக்கிறார், இங்கே இயேசு உங்க விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஞானிகளுக்கு மத்தியில உங்களை பேச வச்சாரு, உங்களை விட பெரிய பலவான்கிட்ட உங்க உதவி கேட்க வச்சாரு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரங்கள் என்னை தாங்கட்டும், ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் எனக்கு உங்க கிருபை உண்டாகட்டும்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு உங்க கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எனக்கு உங்க நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் அப்படியே சொல்லலாமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால்
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலை பாடுங்க. நிச்சயமாய் இயேசு நமக்கு நன்மையானதை தருவார். நிச்சயமாய் நம்ம இயேசுவே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என் காரியத்துல உங்க நன்மை வெளிப்படட்டும் இயேசப்பா. என் துக்கங்கள் மாற எனக்கு உங்க சேமத்தையும் நன்மையை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புது பலத்தினால் புதிய கிருபையினால் ஆண்டவரே என்னை நிரப்பும். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஜனமாக்குவார். என்னை காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் கடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென் தகப்பனே, ஆசீர்வாதமாயிருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல தேவ நன்மையினாலும் தேவ கிருபையினாலும் என்னை பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே, ஆண்டவருடைய கரங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையை கட்டளையிடுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பாவுடைய கரங்கள் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எல்லாவற்றிலும் நன்மையினால் நிரப்புங்க இயேசப்பா. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட வேண்டாம். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க, மேன்மையான ஆசீர்வாதத்துல இந்த மாசத்துல என்ன நிரப்ப போறதுக்கு நன்றி ஆண்டவரே. என் வியாதிகள், என் போராட்டங்கள், என் சோர்வுகள் எல்லாவற்றிலும் உங்க ஆசீர்வாதத்தை நான் பரிபூர்ணமாய் பார்க்க போறதுக்கு நன்றி ஏசப்பா. உங்க கிருபையின் பலத்தினால் எங்க எல்லாரையும் நிரப்புவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? எல்லாரும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. ஆண்டவரே என்னை நடத்துவதற்காக நன்றி. என்னோடு இடைபடுவதற்காக, என் மீது உங்க நன்மைகளை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கிருபையானது, உங்க பலமானது, உங்க நன்மையானது என்னை நிரப்பட்ட ஆண்டவரே. என் வாழ்க்கையில இனி தடைகளை பார்க்க கூடாது. என் ஜெப வாழ்க்கையில புதிய கிருபைகள், என் ஜெப வாழ்க்கையில புதிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். அப்படியே ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். 3 காரியங்கள் உங்களோடு இடைபடும்படியாக. ஒன்று, இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், நீ அவிசுவாசப்படாத, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. இதோ வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவரே உங்க வல்லமை, ஆண்டவரே உங்க கிருபை, ஆண்டவரே உங்க இரக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. உங்க இரக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க.
தயவுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், தயவுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் ராஜாவே, இரக்கத்தின் ராஜாவே, உங்க அன்பானது எங்களை நடத்துவதற்காக அடுத்தது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இங்க அடிக்கடி பயம், சரியா ஜெபிக்க முடியாத இந்த அடையாளம், நீங்க ஜெபிக்க முடியாத ஒரு அடையாளம். ஆனா உங்க வாழ்க்கையில அடிக்கடி பயங்கள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட போராட்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இயேசுவை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க. ஜெபத்துல ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஜெபத்துல ஒரு புதிய பலனை கட்டளையிடுங்க. ஜெபத்துல ஒரு புதிய பலனை கட்டளையிடுங்க. ஆண்டவருடைய நன்மை, எல்லா தடைகள் மாறட்டே சப்பா, எல்லா தடைகள் மாறட்டே சப்பா, எல்லா தடைகள் மாறட்டே சப்பா. உங்க இரத்தத்தை தெளிக்கிறோம். பயத்தின் ஆவிகள் எரிக்கப்படட்டே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொருவர் அப்படியே துதிங்க, ஒவ்வொருவர் அப்படியே துதிங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்யணும், அநேகரை சீசர் ஆக்க வேண்டும் என்று சொன்னீரே. இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல வேலைக்காரனாய் மாற்றுங்க, நல்ல வேலைக்காரனாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்க இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்க எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக, எங்க எல்லாரையும் ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலும்பு சம்பந்தமான பலகீனமாய் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவிடத்துல சொல்லுங்க, எனக்கு இந்த பலகீனத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த பலகீனத்திலிருந்து விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த வல்லமை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். அடிக்கடி ஏதோ ஒரு சோர்வு, அடிக்கடி ஏதோ ஒரு சோர்வு, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் புது பலனை கட்டளையிடுங்க, புதிய வல்லமையை கட்டளையிடுங்க. அப்பாவுடைய நன்மை வெளிப்படட்டும், அப்பாவுடைய கிருபை என்னை பலப்படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறேன். என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க என்கிற ஒரு மகளோடு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எழும்பும் விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் முடக்கப்படும். Rika badi nanda naka bada danda raka bada nanda raba dona kaba shanda lada raka badi danda raka ba. இயேசுவே என்னை பலப்படுத்தோ, இயேசுவே என்னை பலப்படுத்தோ, இயேசுவே என்னை பலப்படுத்தோ. அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ இந்த நாட்கள்ல உன் மனதில் இருக்கிற பாரத்தை எடுத்து அப்புறப்படுத்து. உன் மன நிறைய பாரத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாய், மன நிறைய கவலையோடு அலைந்து கொண்டிருக்கிறாய். எந்த மட்டும் இந்த பாரத்தோடு இருப்பாய், ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எடுத்து அப்புறப்படுத்து, இதை எடுத்து அப்புறப்படுத்து. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடுவதில்லை. நீங்க ஜெபிக்க போனா எதுக்கு ஜெபம்னே தெரியாது. காரணம் அந்த அளவுக்கு மன ரீதியாய் பாதிக்கப்பட்ட, இல்ல மன ரீதியாய் ஒரு அழுத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ அப்புறப்படுத்து, அப்புறப்படுத்து. நான் உன் தேவன், நான் உனக்கு நன்மையானதை செய்வேன், நான் உனக்கு நன்மையானதை செய்வேன். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். அப்படியே சொல்லலாமா? என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்பாவுடைய கரங்கள், அப்பாவுடைய கிருபைகள் ஆண்டவரே என்னை நடத்தட்டும், என்னை நடத்தட்டும், என்னை நடத்தட்டும். இங்க ஒருவருடைய இருதயத்தை பார்க்கிறேன். உங்க இருதயத்துல ஆண்டவர் ஒரு பாவத்தை குறித்து காண்பிக்கிறார். இந்த பாவம் நாளுக்கு நாள் பழுகி பெருகி கொண்டே இருக்கு. இதனாலே உங்களுக்கே தோணுது, நான் வர வர சரியில்லை, நான் வர வர சரியில்லை. ஐயோ, என்கிட்ட இந்த நீதிக்கேடான ஒரு குறைகள் என்கிட்ட இருக்குது, எனக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? ஆண்டவர் சொல்லுகிறார், பாவமான யாவற்றையும் இயேசுவிடத்தில் அறிக்கையிடுங்க, இயேசுவிடத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். சில வேளைகள் அது ஒரு கசப்பாய் தோணும், சிலர் மேல ஒரு ஐக்கியம் இருக்க தோணாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிரியைகள் என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே இயேசுவே உங்க கரங்கள், இயேசுவே உங்க கிருபைகள் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே, என்னை தாங்கட்டும் ஆண்டவரே.
உங்கள் நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், உங்கள் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், உங்கள் இரக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நன்மை என் மீது இறங்கட்டும். ஆண்டவர் நோக்கி இந்த வேளையில் எனக்குள்ள ஒரு விடுதலை வேணும், எனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். அடுத்த ஒரு நபரை குறித்து பார்க்கிறேன். அந்த நபர் பைபிள் படிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அதிகமான தூக்க மயக்கத்தில் கட்டப்பட்ட ஒரு நபர். இந்த இடத்துல இருக்கிறீங்க. இப்பொழுது குறைகள் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே இருதயங்களை கரங்களை வைத்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். சில வேளைகளில் நல்லா ஜெபிக்கவே முடியல ஆண்டவரே. ஜெபத்துக்கு உட்கார்ந்தாலே ஒரு போராட்டத்தை போல காணப்படுகிற ஆண்டவரே. ஆண்டவரே அதனால எனக்கு ஒரு ரொம்ப சோர்வு. ஏன் என் ஜெபம் இவ்வளோ மந்தமா இருக்குது? ஏன் என் ஜெபம் இவ்வளோ மந்தமா இருக்கு? ஏசப்பா எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது உன்னை சுத்தில ஒரு நெருப்பு சூழ்ந்திருக்கிறத பார்த்தேன், ஒரு பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறத பார்த்தேன். எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. உங்களை தவிர எனக்கு யாரோ அற்புதம் செய்ய முடியாது. எல்லாரும் அப்படியே சொல்ல போகிறோம். உங்களுக்காகவே ஒரு 2 நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்பட போகிறது. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபை கிருபை வெளிப்படும்படியாக எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க அருகிலே இயேசு நிற்கிறார். இங்க சிலர் அருகிலே இயேசு துக்கமா இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் அதற்கு 2 காரியம் வைக்கிறார். என்னை விட்டு இப்ப சமீப நாட்களா நீ ரொம்ப தூரம் போய் இருக்கிற, என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போய் இருக்கிற. ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார். நீ தூரமா போய் கூட சந்தோஷம் உனக்கு இல்ல, துக்கம் இருக்குது, கவலை இருக்குது. சில வேளைகள்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல. ஏன் எனக்கு எல்லாமே தப்பு நடக்க ஆண்டவரே? ஆண்டவரை விட்டு யாரெல்லாம் தூரமா போறோமோ அங்க சமாதானம் இருக்கிறது இல்லைங்க, அங்க சமாதானம் இருக்கிறது இல்ல. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நான் நம்பியிருக்கோமே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நான் நம்பியிருக்கோமே சப்பா. உம்மை நான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். இயேசுவை பார்த்து கூப்பிடுங்க. என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற இயேசப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமென் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் எல்லா காரியங்களையும் உனக்கு அற்புதம் செய்வேன். எல்லா இடங்களையும் அற்புதங்களை பார்ப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, இந்த மாதத்துல சகல இடங்களையும் உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுவார். சகல இடங்களையும். நன்றி சொல்ல மறவாது, நன்றி சொல்ல மறவாது. ஆண்டவரே உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா.
நீர் எங்களோடு வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பாவுடைய தயவுள்ள கரங்கள், கிருபையுள்ள கரங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் நன்மைகளை வெளிப்படுத்தணும். ஏசப்பா, இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் தேவ இரக்கங்கள் வெளிப்படட்டும், கிருபைகள் வெளிப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் மீது தேவ தயவு, தேவ காருண்யங்கள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்தோமா, நன்றி செலுத்தோமா. ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். கிருபையின் சமாதானம் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் சமாதானம் என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உங்கள் கரங்களுக்குள்ள எல்லா பிள்ளைகளை வாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேளையில் கூட உணவுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அதை கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கரங்கள் உம்முடைய நன்மையினால் வெளிப்படணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவரே, பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் தயவுள்ள கரங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் நன்மையான கரங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். தேவ கிருபை இரக்கங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். அடிமையின் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் குடும்பங்கள், இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களை நினைவு கூர்ந்த நன்மை நாள் நிரப்புவதற்காக நன்றி. உங்கள் கரங்கள் கிருபைகள் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அப்பிரோஜனமான வேலைக்காக கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபுரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உட்காருங்க. சாப்பாடு வரல, வந்து